ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அக்னி நட்சத்திரம் உருவான வரலாறை பற்றி விரிவாக பார்க்கலாம். யமுனை ஆற்றங்கரைக்கு அருகில் உள்ள காட்டின் பெயர்தான் காண்டவ வனம். இந்திரனின் பாதுகாப்பில் இருந்த அந்த வனத்தில் உள்ள அரிய மூலிகைகள் செழித்து வளர அவ்வப்போது மழை பெய்யச் செய்தான் இந்திரன். யமுனை நதியில் கண்ணன் மற்றும் அர்ஜுனன் தங்களுடைய தோழர்களுடன் நீராடி மகிழ்ந்தனர். பின் அவர்கள் கரையேறும்போது அங்கு வந்த அந்தணர் ஒருவர் கண்ணனையும் அர்ஜுனனையும் பார்த்து, உங்களை பார்த்தால் கருணை மிக்கவர்களாக தெரிகிறது. என் பசிக்கு உங்களால் தான் உதவ முடியும். இந்த வனத்தில் என் பசிப்பிணியை தீர்க்கும் மருந்து உள்ளது. நான் இந்த வனத்திற்குள் பிரவேசிக்க நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டினார். அந்தணரை உற்று பார்த்த கண்ணன், அக்னி தேவனே, ஏன் இந்த வேடம்? நேரடியாகவே உன் பசிப்பிணிக்கு உணவு கேட்கலாமே என்று சொன்னதும் தனது வேடத்தை கலைத்த அக்னி தேவன், உலகில் வாழும் உயிர்களுக்கு எல்லாம் படி அளக்கும் பரமாத்மாவே, தங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. ஸ்வேதசி என்ற மன்னனுக்காக நூற்றாண்டுகள் தொடர்ந்து யாகம் நடத்தினார் துர்வாச முனிவர். யாகத்தின் விளைவால் அதிகப்படியான நெய்யை உட்கொள்ளும் நிலைக்கு ஆளானேன். அதனால் மந்த நோய் என்னை தாக்கிவிட்டது. அந்நோய்க்கான மூலிகைகள் இந்த வனத்தில் உள்ளன. அவற்றை நான் கபலீகரம் செய்தால் மட்டுமே என் பிணி தீரும். நான் இவ்வனத்திற்கு பிரவேசிக்க முயற்சிக்கும் போதெல்லாம் மழை பெய்ய மேகங்களுக்கு உத்தரவிட்டு என் தீ நாக்குகளை அணைத்து என் முயற்சியை தடுத்து விடுகிறான் இந்திரன். ஆகவே நான் இந்த காட்டை எரிக்கும் போது மழையை தடுத்து உதவி செய்யுங்கள் என்று கேட்டார் அக்னிதேவன். இதை கேட்டு அர்ஜுனன், அக்னி தேவனே, நாங்கள் உனக்கு உதவுகிறோம். ஆனால் இங்கு நாங்கள் நீராட வந்ததால் எங்களிடம் ஆயுதங்கள் இல்லை. அதனால் இந்திரன் மழை பெய்வித்தால் தடுப்பதற்கு தூணியும் அம்புகளும் வில்லும் தேவை என்றான். உடனே அர்ஜுனனுக்காக சக்தி மிக்க காண்டிப வில், அம்புகள் மற்றும் அம்பரா துணி என எல்லாவற்றையும் தந்தார் அக்னி பகவான். அப்போது கிருஷ்ணர் அக்னி தேவனிடம், உனது பசிப்பிணியை தீர்த்து கொள்வதற்காக 21 நாட்கள் மட்டும் இக்காட்டிற்குள் பிரவேசிக்கலாம். அச்சமயத்தில் இந்திரன் மழை பொழியாமல் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்றார். அக்னி தேவன் வனத்திற்குள் பிரவேசித்து வனத்தை எரிக்க துவங்கினான். இதை கண்ட இந்திரன் மழை பெய்விக்க காலமேகத்திற்கு உத்தரவிட்டான். வானில் மேகங்கள் கூட்டம் கூட்டமாக வருவதைக் கண்ட அர்ஜுனன் அவ்வனத்தில் மழை பொழியாமல் இருக்க தன்னிடம் உள்ள அம்புகளால் சரக்கூடு ஒன்றை கட்டி தடுத்தான். அக்னி தேவன் முதல் 7 நாட்கள் வனத்தில் உள்ள மூலிகை பகுதிக்குள் நுழைந்து கபலீகரம் செய்தார். அடுத்து வந்த 7 நாட்கள் சுற்றி இருக்கும் அரிய மரங்களை உணவாக கொண்டார். அடுத்து வந்த 7 நாட்கள் மிதமாக உண்டு இறுதியில் இருவரிடம் விடை பெற்றார் அக்னி தேவன். காண்டவ வனத்தை எரித்த நாட்களே அக்னி நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. இவ்வளவு நேரம் அக்னி நட்சத்திரம் எவ்வாறு உருவானது என்பதை பற்றி புராண கதையை பார்த்தோம். இது மாதிரி அடுத்தடுத்து நிறைய புராண கதைகளையும் பார்ப்போம். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.